அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்தோட கிளைகள் ரொம்ப உயரமா வளர்ந்து விழுதுகள் எல்லாம் தரைய தொட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டாங்களாம். நம்ம தான் இந்த மரத்துக்கு அழகு, நம்ம இல்லனா இந்த மரமே இல்ல அப்படின்னு பெருமைப்பட்டுச்சு. அப்போ அந்த மரத்தோட விழுதுகளும் கிளைகளும் சொன்னாங்களாம், நாங்க தான் இந்த மரத்தை தாங்கி பிடிக்கிறோம், அதனால நாங்க தான் பெரியவங்க அப்படின்னு. ஆனா அந்த மரத்தோட அடியில இருக்கிற வேர் மட்டும் அமைதியா இருந்துச்சு. ஒரு நாள் பயங்கரமான புயல் வீசுச்சு. இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு. சில கிளைகள் உடைஞ்சு விழுந்துடுச்சு. ஆனா அந்த புயல் நின்னதுக்கு அப்புறமும் அந்த மரம் மட்டும் கம்பீரமா நின்னுச்சு. ஏன்னா யாரோட கண்ணுக்கும் தெரியாம பூமிக்கு அடியில இருந்த அந்த வேர் அந்த மரத்தை அவ்வளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியில தெரியிற நம்ம புகழ், அந்தஸ்து, அழகு இதெல்லாம் இலைகள் மாதிரி. எப்ப வேணாலும் உதிர்ந்துடும். ஆனா யாருக்கும் தெரியாம நாம செய்யற நன்மைகளும் நம்ம மனசுல இருக்கிற ஈமானும் தான் அந்த வேர். கஷ்டம்ங்கிற புயல் வரும்போது இந்த தூய்மையான எண்ணங்கள் தான் நம்ம கீழே விழாம பாதுகாக்கும். யார் முன்னாடியும் புகழுக்காக செய்யற நன்மையை விட யாருக்கும் தெரியாம அல்லாவுக்காக செய்யற சின்ன நன்மைக்கு தான் வலிமை அதிகம். இதத்தான் திருக்குரான் அத்தியாயம் 14 வசனம் 24 அல்லாஹ் ஒரு அழகான உவமையாக சொல்கிறான். நற்பதமான ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அது ஒரு நல்ல மரத்தை போன்றது. அதன் வேர் பூமியில் ஆழமாக பதிந்திருக்கிறது, அதன் கிளைகளோ வானலாவ உயர்ந்து நிற்கின்றன. அதாவது உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் அந்த ஆழமான வேரை போன்றது. அதுதான் உங்களை உலகத்திலும் மறுமையிலும் உயர்த்தும்.